எப்போ வந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணலையோ அப்போ ஒன்னுத்த ட்ரை பண்ணுவீங்க, உடனே இன்னும் ட்ரை பண்ணு, அது ஒர்க் ஆகாது, இன்னும் ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து ஒன்று, இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு 6 மாதம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா, ஈவன் எஸ்பெஷலி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் 6 மாசத்துல நீங்க ஆல்மோஸ்ட் வந்து 5ல இருந்து 6 கைண்ட் ஆஃப் டயட்டை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இல்ல 5ல இருந்து 6 பேரை வந்து 6 பேரோட பேஜ்ல இருந்து காசு கொடுத்து டயட்டை வாங்கியிருப்பீங்க, பண்ணிருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுறத வந்து நீங்க என்ன நினைச்சிருவீங்க, எனக்கு ஒண்ணுமே வேலையே பார்க்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பவுடர்ஸ் விற்கிறது, பவுடர் வாங்கி சாப்பிட்ற அந்த அளவுக்கு போயிடுவீங்க, ரீச் பண்றீங்க. ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு விஷயத்தையும் நம்மளால வந்து கன்சிஸ்டண்டா பண்ண முடியல, அப்ப அடுத்த விஷயம் வந்து எனக்கு எப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன தெரியுமா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சு நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன், அதை கண்டினியூட்டியா விடாம ஃபாலோ பண்றேன். திஸ் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. கரெக்டா? நீங்க கடந்த 6 மாசத்துல எத்தனை டயட்டிஷியன் கிட்ட இருந்து எத்தனை டயட்டை வாங்கி ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க? லெட் மீ நோ.